அதாவது தப்பு பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஏன்னா சரியானவற்றை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு எப்படி உரிமை இருக்கோ சரியானவற்றை நாம் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது சரியானவற்றை நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? தப்பு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சரியானவற்றை கற்றுக்கொள்வீங்க. சரியானவற்றை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் தப்பு பண்ணணும். அப்போ தப்பு பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. நீ சரியாக நடந்துக்கணும், ஏன் தப்பு பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ சரியாக நடந்துக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கள. அப்போ தப்பு பண்ணால் தானே நீ சரியானவற்றை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா தப்பு பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குல்ல. அதனால் தப்பு பண்ணுறது நம்முடைய உரிமை, பிறப்பு உரிமை. அப்போ தான் நம்ம சரியானவற்றை கற்றுக்கொள்கிறவர்களுக்கு மட்டுமே தப்பு பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. நீ வாழ்நாள் முழுவதும் தப்பே பண்ணிக்கிட்டே இருப்ப, சரியானவற்றை தெரிஞ்சிக்க மாட்டேன்னா உனக்கு தப்பு பண்ணுறதுக்கு உரிமையே கிடையாது. தப்புன்னு தெரிஞ்சும் பண்ணுற பேர் அது குற்றம். தெரியாமல் பண்ணுறது அதாவது தப்பை தெரியாமல் பண்ணால் அது குற்றம் கிடையாது. நீ தெரிஞ்சும் பண்ணுற பேர் தப்புன்னு தெரிஞ்சும் திருத்திக்காமல் சரியானவற்றை கற்றுக்கொள்ளாமல் நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கன்னா அப்போ அது குற்றம். அப்போ எது குற்றம்? குற்றம் பண்ணுறது தப்பு. குற்றம் ஏற்றுக்கொள்ளப்படாதது. குற்றம் நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். அது வாழ்க்கையை அழிச்சிரும். ஆனால் தப்பு பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. யாருக்கு உரிமை இருக்குன்னா சரியானவற்றை கற்றுக்கொள்கிற நோக்கத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. தவறுகள் பண்ணுவவர்களுக்கு உரிமை இருக்கிறது. சரியானவற்றை கற்றுக்கொள்வதில் எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு எனக்கு இது தப்புன்னு தெரியும், நான் தொடர்ந்து அதை பண்ண தான் செய்வேன், அப்படி பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான் குற்றம். அதனால் தப்பு பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. தப்பு பண்ணால் தான் நம்ம சரியானவற்றை கற்றுக்கொள்வோம். சரியானவற்றை கற்றுக்கொள்கிறவர்களுக்கு மட்டுமே தவறுகள் செய்வதற்கு உரிமை இருக்கிறது.